தானே ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பொண்டாட்டியை பார்த்தா விஜய்க்கு என்னமோ காண்டாவுதான். நாங்க என்னடா பண்றது? அதான்டா அதை தாண்டா கேள்றேன், நல்லா கேள்றேன். விஜய் சொல்லி நல்லா கேள்றேன், நல்லா கேளு. ட்ரிபிள் என்னங்கிற ஐடியில வருவியாம நீ? அப்படியா? ரொம்ப நல்லவரா பேசுவியாம? என்னடா பெரம்பூர்ல தோத்துருவேன்னு தெரிஞ்சுதான் 2வது தடவை போய் ட்ரிப் அடிக்கிறான் போல இருக்கு பெரம்பூருக்கு. அது என்னடா அது கண்டினியூஷனே இல்லாம இருக்கு? திடீர்னு இங்க வந்தவன் தூத்துக்குடி வந்தவன் நேரா கன்னியாகுமரிக்கு ஓடுறாங்க. இல்லடா கன்னியாகுமரிக்கு போன நீ டேய் காரைக்குடிக்கு ஏன்டா பேசாம போனா? காரி துப்பிடுவேன், காரி துப்பிடுவேன் கரும முடிச்சவன. காரைக்குடிக்கு ஏன் பேசாம போனா? டேய் மயிறு காரைக்குடிக்கு ஏன்டா பேசாம ஓடுனா? டேய் காரைக்குடிக்கு ஏன்டா பேசாம போனா? எதுக்குடா சொல்லணும்? என்னடா இப்படி சொல்ற? இப்படிதான் ஓட்டு கேட்பீங்களாடா? டேய் தேவடியா பள்ளியில எனக்கு ஓட்டு போடுங்கடா, டேய் தேவடியா பள்ளியில எனக்கு ஓட்டு போடுங்கடான்னு வாண்டா. இப்படிதான் இல்ல இல்ல அவனுக்கு ஓட்டு போடுறவங்க எல்லாருமே தேவடியா பயிலுதான் அப்படி கேட்பான். இல்ல டேய் நீங்க எல்லாம் உடம்ப கழுவின்னு வந்தாண்டா அரசியலுக்கு வந்திருக்கீங்க. ஏன்டா இந்த எச்சத்தானா போய் 300 ரூபாய் கொடுத்து ஓட்டு கேக்குறீங்களாடா? ஏன்டா எச்சத்தானா இது? ஏன்டா நேத்தா பேசினா என்ன தெரியுமா மேட்ரு கட்டதர? இதுல என்ன தெரியுமா விஷயம்? அண்ணன் அங்க வண்டி மேல நின்னுட்டு நான் உங்க தேவடியா பயில் வந்திருக்கிறேன், எனக்கு நீங்க வாக்களிப்பீர்கள் வாக்களிப்பீர்கள். ஏன்னா இவன் தானே சொன்னா, எவனா ஒரு தேவடியா பயில இவன் தானே உட்கார்ந்து இதுல சொன்னா லியோ படத்துல. இல்ல கபிலம் ப்ரோ அதோ ஸ்கிரிப்ட் பார்த்து தான் பேசுவான். லியோ படத்துல ரஜினி நடிச்சானடா புண்டாமன. டேய் லியோ படத்துல அப்ப படம் நல்லா இல்லையா? விஜய் நடிச்சிருக்கானா? ரஜினி எப்படி அந்த டயலாக் விடுவான்? பேச தெரிஞ்சா பேசியல எச்சக்கல எட்டப்பா. பேசவும் தெரியல, ஒரு மயிர் தெரியல, உனக்கும் அண்ணனுக்கும் தெரியல மயிர். படம் நடிக்கவும் தெரியாது, அரசியல் ஆரம்பிக்க தெரியாது. அரசியல் கட்சி ஆரம்பிச்சு ஒரு பயம் மதிக்கல. இங்க போடுறா டேய் மீன் கடையில டேய் விஜய் என்ன செத்துட்டானாடா? எதுக்குடா விஜய்க்கு பொம்மை மாட்டி அதுக்கு மாலை போட்டுருக்கானுங்க? டேய் செத்தவனுக்கு தாண்டா செலவு வைப்பாங்க. ரொம்ப கதறிக்கிட்டு இருக்கான். கேட்டு புண்டாமன உனக்கு ஏன்டா கல்யாணம் ஆகல? டென்ஷன் ஆவறான் அவன். ட்ரிகர் ஆயிட்டான் மொசகுட்டி. அவன் ட்ரிகர் ஆனால தான் கெட்ட வார்த்தையா பேசுறான் அவன். அவன் பேச தெரியாது மொசகுட்டி. இவ்வளவு நேரம் ஊம்பிட்டு இருந்தார் தேவடியா பாருங்க, இத பாருங்க, இத பாருங்க, இத பாருங்க, கெட்ட வார்த்தையா பேசுறான் பாத்தீங்களா? இதான் டிவிக்கே பாச்சா ஊம்பி மாதிரி பேசு. எங்க டிவிக்கே வாழ்க்கன்னு சொல்லு. கபிலன் டிவிக்கே வாழ்க்கன்னு சொல்றா. டிவிக்கே வாழ்க்கன்னு சொல்றா. ஜாலியா என்னடா சிரிக்கிறான்? டேய் கபிலன் டிவிக்கே வாழ்க்கன்னு சொல்றா. கபிலன் இந்த மாதிரி பேசும்போது என்ன ஒரு சந்தோஷம். டிவிக்கே வாழ்க்கன்னு என்னடா சொல்ல சொன்னேன்? சரி உங்களால 4 தற்கொலைகள் தாண்டி சாவ போய் சீக்கிரமா. வணக்கம்டா தேவடியா பயல்களே பாய். பாத்தீங்களா? பெரம்பூர் தொகுதி ஜெயிச்சினா என்னடா பண்ணுவீங்க? பெரம்பூருக்கு அவன் போயிட்டான், அவன் நாண்டுகிட்டு செத்துருவான் உங்களுக்கு. நீங்க அவன்ல நீங்க எல்லாத்தையும் ஸ்பேஸ் போட்டு சொல்றீங்க, அங்க அப்படியே டிட்டோவா எல்லாம் நடக்க எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எனக்கு இன்னுமா சொல்றேன், நான் போன தடவை நான் ஸ்பேஸ்ல சொன்னேன், யாராவது இந்த பவன் கல்யாணம் என்னென்ன ஸ்டண்ட் அந்த போட்டோஸ் மட்டும் எனக்கு அனுப்பி விடுங்க, கரெக்டா நான் காடை கரெக்டா இறக்கி விடுறேன் பாருங்க. அவன் அடுத்து என்ன ஸ்டண்ட் பண்ணுவான்? இல்ல கபிலன் உலகத்திலேயே தன்னுடைய தொண்டனா பார்த்து தலை தேரிக்க ஓடின ஒரே தலைமை இவன் தான். ரசிகர்களை பார்த்தா பயமா இருக்குங்க. சி அவனுக்கு விஜய் வந்து அவன் வந்து ஷார்ட் டெம்பர், பேசிக்கலி ஹி இஸ் எ ஷார்ட் டெம்பர். அப்படியே நெப்போலியன் போட்டோ எடுக்கிறதுக்கு ஒருத்தர் கூட்டு வர்றான்னு சொன்னோன்னே மேனஸ் இல்ல, அறிவு இல்ல, பேசுனது இவன் தாங்க, விஜய் தான். அப்ப அவன் ரசிகனை, ஒரு நடிகனையே, ஒரு சீனியர் நடிகரையே அவன் எப்படி டீல் பண்றான்னா, அப்ப ரசிகனை எப்படி டீல் பண்ணுவான்? இமேஜின். அவன் பண்றது எல்லாமே நாடகம்னு இங்க மக்களுக்கு வெட்ட வெளிச்சமா தெரியுது. எலெக்ஷன் முடிஞ்சப்ப கூட பரவாயில்லைங்க, எலெக்ஷன் முடியறதுக்கு முன்னாடியே இவன் அனௌன்ஸ்மெண்ட் பண்றான் மறைமுகமா, பல்ச பாக்குறான். அப்படியே தந்தி டிவில நியூஸ், அப்படியே புதிய தலைமுறையே, அப்படியே நியூஸ் 24 தமிழ், அப்படியே பாலிமர், அப்படியே கொஞ்சம் இன்ஃபுளுசர்ஸ், அப்படியே இந்த பாண்டா மாதிரி பங்கஜம் இருக்காங்க இல்லையா, பலவாய் பங்கஜம் பாண்டா, அவனை மாதிரி ஒரு 4 பேர்கிட்ட சொல்லி அப்படியே கொஞ்சம் அப்படியே மோல்டு பண்ணி நம்மளை பழக்கப்படுத்துறாங்களாமா. ஓகே ஓகே அவர் நடிக்க வர்றாரு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் நடிப்பு மத்த ஆள்களை கூட விட்டுருங்க ஐயா. இந்த பலவாய் பங்குச்சா இருக்கான்னு சொல்லுங்க, ஊம்பு சொன்னா அந்த புண்டாம உறிஞ்சிருவான். ஐயோ அது முந்தான விரிச்சிருவங்க. முந்தான முடிச்சுன்றது பாக்கியராஜ் டைரக்ட் பண்ணது. முந்தான விரிச்சி அப்படின்னா அது பாண்டா நடிக்க வச்சிருது. ஆமா உண்மையில சொல்றேன், முந்தான முடிச்சுன்றது பாக்கியராஜ் டைரக்ட் பண்ணது. இவனுக்கு முந்தான விரிச்சி அப்படின்னு போட்டோம்னா பாண்டாவை போட்டுடலாம் ஹீரோவா, ஹீரோயினா டபுள் ஆக்ஷன் நடிக்கிட்டோம். அது என்னமா வைக்குது? ஏ அப்பா ஏ சாமி சொல்லுது. பெரம்பூர்ல அண்ணன் மார்க் தி ஸ்ட்ரீட் அப்படின்றாரு, புக் மார்க் பண்ணிட்டேன்டா.
10 சீட்டு ஜெயிச்சிருவேன். நான் ஒருத்தன் கேட்டான், தமிழ்நாட்டுல மொத்தம் எத்தனை தொகுதி இருக்குன்னு சொல்லி கேள்வி கேட்டான். எனக்கு தெரியாது ப்ரோ, நீ சொல்லு ப்ரோ. நான் இது லட்சணத்துல தமிழ்நாட்டுல 200 தொகுதி இருக்கான், மொத்தம் 211 தொகுதியா இது கணக்குல. 234 தொகுதின்றது கூட தெரியல. ஐயோ ஐயோ ஐயோ. யாராவது இந்த முந்தானை விரிக்கிற மாதிரி ஏதோ போட்டோ ஏதாவது இருந்துன்னு எனக்கு அனுப்புங்களேன் ப்ளீஸ். கூச்சப்படாதீங்க, போட்டு விடுங்க. நான் அதுல நான் பாண்டவனை கன்வே பண்ணி, நான் விஜயை கன்வே பண்ணி நான் மாத்தி வச்சுக்கிறேன். இந்த புதுப்பேட்டையில ஏற்கனவே கவலம் பிறந்த அவன் வேற உங்க பேரை சொல்லி ஒரு டைம் மென்ஷன் பண்ணி சொன்ன அந்த மாதிரி அந்த கபலும் கூட சேர்ந்துக்கிட்டு எல்லாரும் வந்து இது பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி ஒரு அவன் போட மாட்டீங்க. அவன் சரியான ஆம்பளையா இருந்தா இப்ப இந்த ஸ்பேஸ்ல வர்ற இந்த 10 நாள் இருக்கு, இந்த 10 நாள்ல 1-to-1 டிபேட் ஒருத்தமா அவன் ஸ்ரீமன் 2 பேரையும் வர சொல்லுங்க. இந்த ஸ்ரீமன் அவன் ஃப்ரெண்ட் இருக்கிறான், விஜய் ஃப்ரெண்டு ஸ்ரீமன், அவனை இன்னைக்கு நாக்கப்படுங்கிற மாதிரி நறுக்கு கேட்டுதான் வந்திருக்கிறேன். நான் வண்டி போட்டு ஓடி போச்சு. ஸ்ரீமன் பாண்டா 1-to-1. உனக்கு என்ன அரசியல் தெரியுமா? பேசுவோம். நீ என்ன விஜய்க்கு முட்டு கொடுப்ப எனக்கு சொல்லு, நான் கேட்கறேன். நான் ஒரு கேள்வி கேட்கறேன்னா இந்த கேள்வி நீ டிஎம்கே ஏன் கேட்கல, அதிமுக ஏன் கேட்கல, நாம் தமிழர் ஏன் கேட்கல? இப்படிதான் வருவானுங்க. நீ எங்களை மட்டும் ஏன்டா கேள்வி கேட்கிற? இப்படிதான் வருவானுங்க. உன்ன ஒரு கேள்வி கேட்டா அந்த கேள்விக்கு ஸ்ட்ரைட்டா பதில் சொல்றா. இது வரைக்குங்க தேர்தல் வாக்குறுதி, டிவிக்கோட தேர்தல் வாக்குறுதி எங்க கேளுங்க, ஒரு பையன்கிட்ட கேளுங்க, குடுக்கறானா பாருங்க. பைலா கேளுங்க, குடுக்கறானா பாருங்க. ஒரு இழவும் தெரியாதுங்க இவங்களுக்கு. நான் மறுபடியும் சொல்றேன், அவனுக்கு பேச முடியல. எல்லா தொகுதியிலையும் போய் ஒரே மேட்டர் தான் பேசுறோம், வேற ஏதாவது பேசினா மாட்டிக்கிறோம்னு தெரிஞ்சு போச்சு. அதனால என்ன பண்றான், நீ பர்மிஷனை கேம்பெயின் சொல்லி கேளு, ஆனா நீ ரோட் ஷோ நடத்திடு. சார் தேர்தல் ஆணையம் ஏதாவது நடவடிக்கை நாங்க பாத்துக்கிறோம், அதெல்லாம் யாரும் எடுக்க மாட்டாங்க. யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணா யாரும் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. இப்ப திமுக அதிமுக இவங்க யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணாதானங்க, என்னங்க அது ரோட் ஷோ கிடையாது நீங்க. ஆனா இவன் என்னடா பர்மிஷன் வாங்கி தேர்தல் கேம்பெயின் சொல்லி இவன் ரோட் ஷோ வாங்கிட்டு இருக்கிறான். இது என்ன எங்களுடைய நேரம் ஒத்தி வைப்புது, எங்களுக்கான நேரம் வந்து அவன் மொத்தமா எடுத்துக்கிறான். இது என்னங்க ஒரு தலைபட்சமா இருக்குன்னு சொல்லி இங்க இருக்கிற கட்சிகள் நீங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா அடுத்த 10 நாள் அது படுக்க போகுது. இல்ல கவலையும் ப்ரோ, நம்ம அதை கேட்டோம்னா அவனை வந்து பாயிண்ட் பண்ணி சொன்னது ஆயிப்பேர்மன்ற எல்லாம் தவிர்க்கிறாங்க. அவனெல்லாம் தவிர்க்க கூடாதுன்ற. இங்க பாருங்க, களத்துலன்னு வந்துருச்சுன்னா மாஸ்க் நல்லா புரிஞ்சுக்கோங்க. களத்துல அரசியல்னு வந்துருச்சுன்னா சரிசமமா இறங்கி அடிக்கணும். அவன் சின்ன கட்சி, அவன் பெரிய கட்சி, இவன் இங்க பாருங்க, நீங்க விரும்புறீங்களோ விரும்பலையோ ஃபேக்ட் ஒண்ணு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அங்க இவன் வந்து இங்க ஒரு ஓட்டை பிரிக்கிறது, இளைஞர்கள் வாக்க பிரிக்கிறதுக்கு இங்க வந்திருக்கான்றத ஒரு ஃபேக்டை ஒத்துக்கணும். அவன் ஒரு ஆளு மயிருக்கே சமம் இல்லதான், அவன் ஜெயிக்க மாட்டான் தான், அது உண்மை. ஆனால் அவன் இப்ப புது கட்சி ஒண்ணு ஆரம்பிச்சா மக்கள் அங்க நடிகன்ற ஒரு பட்சத்துல பார்க்கும்போது இங்க இளைஞர்கள் வாக்கு அந்த பக்கம் பிரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்ப நீங்க போட்டியா தான் எடுத்துக்கிட்டு ஆகணும். ஆனா உங்களுக்கு அவனுக்கு மட்டும் தான் போட்டி அப்படின்னா அதை ஏத்துக்கூடாது. கரெக்ட், அதை நான் ஒத்துக்கிறேன். போட்டி இங்க திமுக அதிமுக தான், அது ஃபேக்ட், அது நான் மாற்றுக்கிறது கிடையாது. பட் அட் த சேம் டைம் இவனை வந்து சும்மா நீங்க ஒரு கிள்ளிக்கிரியா கூட நீங்க வந்து மதிக்காம விட்டீங்கன்னா அது நாளைக்கு முதுகுல ஏறி பள்ளி மாதிரி உட்காருன்றேன். திமிங்கலத்துல ஒரு மீன் ஒண்ணு இருக்கான், அட்டை மாதிரி ஒட்டிக்குமா. இந்த கப்பல் எல்லாம் பாசி எல்லாம் அடியில ஒட்டிக்கோங்க. அது என்ன பண்ணும்னா கப்பலோட வெயிட் தன்மையை அதிகரிச்சு கப்பலை ஸ்லோ பண்ணும். அந்த மாதிரி உங்களை ஸ்லோ பண்ணுன்றான். அது திமுகவோ அதிமுகவோ வாட் எவர் இட் இஸ். பட் ஆனா நீங்க இப்படியே தள்ளி விட்டீங்கன்னா அது ஒரு கட்டத்துல வளர்ந்துரும். வளர விடாதீங்க. நீங்க இப்பயே நீங்க அடிக்காத போதே அடிச்சுன்னு ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கிறான், அடிங்கன்ற. நீங்க எப்படி திமுக அதிமுக அடிச்சுப்பீங்களோ அந்த மாதிரி இவனுக்கு 2 காட்டுங்கன்றேன். ஏங்க பர்மிஷன் வாங்கினது கேம்பெயின் பண்றதுக்குங்க. ஆனா இந்த நாய் என்ன பண்ணுது, ரோட் ஷோ பண்ணுது, வண்டியில இருந்து இறங்கி சைக்கிள்ல ரவுண்ட் அடிக்குது. இப்ப என்ன பண்ணுது, எதுக்கு? அப்பதான் முட்டிக்கிட்டு அப்படியே வருவாங்க, அப்படியே ஃபோர்ஸா வருவாங்க, எப்படி கூட்டம் இருக்கு அப்படின்னு காட்டுறதுக்கு. எதுக்காக சைக்கிள்ல வரணும்? இதே மாதிரி தானே சைக்கிள்ல போய் உட்காந்து ஓட்டு கேட்ட 2021 இவர் சைக்கிள் ஓட்டினா எல்லாரும் சைக்கிள் ஓட்டுறாங்களாம். இது என்ன இது? கொப்பனை நல்லா புரிஞ்சுக்க. நீ இன்னைக்கு தான்டா சைக்கிள் ஏறி உட்கார்ற. 96 உங்க ஒப்பன் ஒருத்தர் இருக்கிறாரு. எப்படியே உங்க ஒப்பனுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் ஓட்டின சைக்கிள் சின்னத்தை வச்சே ஓட்டு கேட்டாங்க. எப்படியே அவர் ஓட்டின சைக்கிள் சின்னத்தை வச்சே ஓட்டு கேட்டு ஜெயிச்சாங்க. புரியுதா? ஏதோ இது இன்னைக்கு நேத்து சைக்கிள் உட்காந்து ஓட்டுதான், சைக்கிள் நிப்பாட்டிச்சுட்டு ஓடுகாலி ஓடுறான். அவன் மட்டும் ஓடுவான் போல இருக்கு. இந்த விவேக் சொல்லுவானே, ஓடினேன் வாழ்க்கையின் எல்லைக்கே ஓடினேன், அங்கு கடற்கரை இருந்ததால் திரும்பி வந்து விட்டேன். அந்த மாதிரிதான் இருக்கு இவன் கதை. கபிலன், இப்ப ஒரு பிளாஷ் நியூஸ், ஐயா படம் ஜனநாயகம் வந்து கோயம்புத்தூர்ல லோக்கல் சேனலுக்கு கேபிள் சேனல்ல போட்டாங்களாம். பாத்துட்டாங்களாம் ஜனங்க. எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க.
இவனெல்லாம் யாருங்க மதிச்சா? ஏங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் கால் பண்ணார். இப்போ ஒன்றும் இல்லை சார், இப்போ முடி வெட்ட போனேன். முடி வெட்டுற கடையில் உட்காந்து கேட்குறாங்க, என்ன இந்த தொகுதி யாருங்க, நான் யாருங்க ஜெயிப்பா, என்னங்க நம்ம ஊரில் யார் வேட்பாளர் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இவன் என்னங்க இவன் ஜெயிச்சிடானாங்க, இவன் தொகுதி ஏதோ நிற்கிறானே, ஒரு ஆள் நிற்கிறானே சீனிவாசன் சொல்லிட்டு அந்த ஜெயிச்சிடாங்க, பங்க எடுக்கிறான் குடிக்கிற பையன்ட்டாங்க. சிம்பிளாக ஒரே வார்த்தை. அவன் யாருன்னே தெரிலங்க, ஏதோ விசாரிச்சு பார்த்தா ஏதோ குடிக்கிற பையன் அப்படின்றாங்க. அவனை குறித்து வேட்பாளர் கொடுத்து வச்சிருக்கிறாங்க. ஏன் இவெல்லாம் இங்க தொகுதியில மதிக்க கூட இல்லை. யாரு என்ன ஏங்க இவனால தெருவை தாண்டி வரவங்க ஓட்டு கேட்க முடியலங்க. மண்ணால எங்கேயுமே நிக்க கூட முடியல. பாதி பேத்துக்கு தொகுதியில பேசி டெபாசிட் போயிடும் உறுதி. பல தொகுதியில டெபாசிட் டிவி கேட்க போறது உறுதி. இப்ப இவனுங்க டார்கெட் என்னன்னா, எப்படியாவது விஜய் ஆதவ வருதுன்னா புசி ஆனந்த், என்ன டிவிகே பிரபு அந்த காரைக்குடியில இருக்கிறவன், இந்த நட்சத்திர வேட்பாளர்கள் சொல்லி ஒரு 10 பேர் லிஸ்ட் எடுக்கலாம் டிவிகேல. அந்த 10 பேர்ல சேலம் மாவட்டம், இந்த சைடு டிவிகேல இருக்கக்கூடிய அந்த சேலம் மாவட்டம், அப்புறம் முக்கியமான சில மாவட்டத்துல எல்லாம் இருப்பாங்க, பணம்பார்த்தி, இந்த 10 பேர்ல இருக்கிறவங்க எல்லாம் எவனா ஒரு 5 பேராவது எப்படியா ஒரு 5 தொகுதியாவது ஜெயிச்சணும்னு கனா ஆண்டிட்டு இருக்கிறானுங்க. ஆனா அங்க எவனும் ஜெயிக்க போறது இல்லைன்றது அவங்களுக்கு இன்னும் நாள் நெருங்க அவங்களுக்கு வைத்த கலக்குது. அவங்களுக்கு மறுபடியும் சொல்றேன், விஜய் பெரம்பூருக்கு இல்ல கட்டுற விஜய் மறுபடியும் பெரம்பூருக்கு போறது காரணம், அங்க அவன் ஓட்டு ஜெயிக்க முடியாது, அங்க நிறைய கேம்பெயின் நிறைய பேர் பண்றாங்கன்னு இவனுக்கு அல்லு விட்டுடுச்சு, இவனுக்கு வைத்தால போகுது இப்ப அவனுக்கு. அதனாலதான் நாய் மறுபடியும் பெரம்பூருக்கு போறதுக்கு பர்மிஷன் கேட்டு உட்காந்துருக்கு. நம்ம பெரம்பூர்ல பெருசா மாஸ்க் காட்டணும், பெருசா நம்ம மாஸ்க் காட்டணும், அந்த மாதிரி அவன் பிளான் பண்ணிட்டு இருக்கிறான். இதான் உண்மை. நீ நம்புறியா நம்பலையோ, அவன் மறுபடியும் அவங்க பெரம்பூருக்கு மறுபடியும் போறதுக்கு அவனுக்கு பயம் வந்துருச்சு. அவனுக்கு பெரம்பூர் வந்து அவனுக்கு நல்ல தொகுதின்னு எவன் சொல்லி கொடுத்தான்னு தெரியல. அதான் சொல்றேன், மொசக்குட்டி முதல்ல பொறுப்பாளர்களே போடல எலெக்ஷன் வேலை செய்யறதுக்கு. அவங்க பாட்டு அவங்க உட்கார்ந்து இருக்கானுங்க. இன்னொன்னு என்னன்னா, இதுல வேலை சேர்த்து பூத்துல வேலை சேர்த்து மத்த கட்சியில ஆளை கூப்பிடுறானுங்க, நீங்க வாங்க ஒரு 500 ரூபாய் அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான், நம்ம எவ்வளவு பெரிய ஸ்டாரு, நமக்கு ஓட்டு போட விருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கதப்புலதான் வந்து அங்க அமைதியா நிக்கிறான். இன்னொரு பக்கம் நமக்கு கிறிஸ்டின் ஓட்டு இருக்கு, அதுக்காக நமக்கு ஓட்டு போடுவாங்க. அதனால நமக்கு யாரு காலத்துல வேலை செஞ்சாலும் வேலை செய்யாட்டாலும் நமக்கு ஓட்டு வாங்கிடலாம், பிரச்சனை இல்லை, அந்த ஒரு தொகை நம்ம ஜெயிச்சிடலாம் நம்பிக்கைதான். இல்ல மாஸ்க் இவனை எல்லா விதத்துல ஏமாத்தினாங்க. பூத் கமிட்டின்னு ஒரு மீட்டிங் வச்சானுங்கல்ல கோயம்புத்தூர்ல, அதுல வந்தவங்க இப்ப பூத்துல வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லாம இப்ப வெளியே வந்து ஆளை கேக்குறானுங்க, 500 ரூபாய் தரேன், 1000 ரூபாய் தரேன், வந்து உட்காருங்களா. இந்த நேரத்துல ரைமிங்கா ஒண்ணு தோணுது, சொன்னா கேட்ட வார்த்தை பேசுறாங்கன்றாங்க. பட் இருந்தாலும் சொல்லிடுறேன், தொண்டர்கள் பூத்துல வேலை செய்யறாங்க, அண்ணன் என்னமோ அங்க சூத்துல வேலை செஞ்சுட்டு டைமிங். எப்பா சாரிப்பா, கெட்ட வார்த்தை பேசுறேன், சாரிப்பா, சாரி. கபிலம் ப்ரோ, பாண்டிச்சேரியில கூத்த கேட்டீங்களா? பாண்டிச்சேரியில அந்த எலெக்ஷன் அப்ப அவனோட பூத் ஸ்லிப் ஒருத்தவங்க கூட வாங்கலையாம. பூத் ஸ்லிப் முதல்ல எப்படி வாங்கணும், எங்கேருந்து வாங்கி எப்படி கொடுக்கணும்னு தெரியுமா? தயவு செஞ்சு சொல்லி கொடுத்துறாதீங்க ஐயா. இந்த திமுக அதிமுக இருக்கிறாங்களே, நீங்க உட்காந்து அரசியல் சண்டை போடுறேன்ட்டு ப்ரூஃப் எடுத்து கொடுத்துட்டு இருக்காதீங்க. எப்படி பூத் ஸ்லிப் வாங்குறது, எப்படி வீடு வீடா போய் கொடுக்கறது, எப்படி இது, அதெல்லாம் தயவு செஞ்சு பண்ணி தொலைச்சிடாதீங்க. அவனுங்களை கண்ணு கட்டி காட்டுல விட்ட மாதிரியே இருக்கட்டும், நாய் தெருவா பிச்சை எடுக்கட்டும். சொல்லுங்க டிராகன். சாப்பிட்டீங்களா கபிலன்? இல்லன்னா இப்ப என்ன பண்ணாரு, ஊட்டி விட போறியா? டேய் என்னடா ஸ்பேஸ்ல உள்ள வந்து என்ன சாப்பிட்டீங்களா கபிலன், தூங்குனீங்களா கபிலன், அவ்வளவு அக்கறை தான் நீ ஸ்பேஸ் போட வேண்டியதானே. நீங்க எனக்கு வந்து எதுவும் சிக்னல் கொடுக்கலையா ஸ்பேஸ் போட சொல்லி? சிக்னல் கொடுக்கணுமா? ஆமா, நீங்க சிக்னல் கொடுத்தாதான் நாங்க ஸ்பேஸ் போடுவோம். நேத்து ஏன் போடல? நேத்து நீங்க சிக்னல் கொடுக்கல. நீங்க சிக்னலே கொடுக்கல. நேத்து ஏன் போடல? நேத்து நீங்க சொன்னதெல்லாம் ஸ்பேஸா போட்டேன். பிச்சு எல்லா நேரமும் நாங்க ட்வீட் போடணும், நான் அந்த பக்கம் ட்வீட்ல நான் கான்சென்ட்ரேஷன் போயிடுச்சேன். எனக்கு இந்த ஸ்பேஸ் ஓகே, அது முக்கியமான ஏதாவது ஒன்றா போட்டுக்கலாம். எனக்கு ஒன்று தான், விஜய் ரசிகர்களே, கீழே அதர் லெசன்ஸ்ல இருக்கக்கூடிய விஜய் ஃபேன்ஸ் அவர்களே, பயப்படாத, கடலூருக்கு தெரியுமாவா என்ன, கடலூர்காரங்களாம் பாசமான மனசில் இருக்கிறவங்க, சரியா என்ன, கடல் மேலேயே பாசம் இருக்கிறவங்க, கன்றாவி கழுத காக்கா மேல பாசமா இருக்க மாட்டோமா என்ன? வா வந்து கடலூர் தான ப்ரோ, நல்லா பாசமான ஊரு, அதான் போயிட்டு வாங்க ஜாலியா, விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் போயிட்டு வாங்க. என்ன நீ பயப்படாத, கடலூருக்கு வா, அப்படியே இந்த பக்கம் குறிஞ்சிப்பாடி தாண்டி வா, வடலூருக்கு வா, அப்படியே சிதம்பரத்துக்கு வா, என்ன சீர்காழிக்கு வா, மாயவரத்துக்கு வா, ஜெயங்கொண்டத்துக்கு வா, வந்து தாராளமா வந்து பேசு வா. கடலூர் போய் கபிலன் மட்டும் பேசணும், உங்களை எப்படி கவனிக்கிறாங்க மட்டும் பாருங்க.
யாராவது எனக்கு ஒரு 10-50 லட்சம் 1 கோடி 2 கோடி கொடுத்தாங்கன்னா அவனுக்கு எதிராக நானே நாமினேஷன்லாம் பண்ணியிருப்பேன். எங்க சீர்காழிக்கெல்லாம் வந்தா திரும்பி 41 பேர் சாவறதா அதிகமா சாவான். இங்க இடமே கிடையாது பிரச்சனை. அவன் அவன் என்ன பிளான் போட்டானா, எல்லா தொகுதிக்கும் போய் இந்த ஒரே டெம்ப்ளேட் சன் நியூஸ் வேற இறக்கி விட்டானா, ஒரே மேட்டர் தான் எடுத்து பேசிட்டு இருக்கிறான். இப்ப போனா பேசுறதுக்கு இவன் பேச்சுல எவனும் இப்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுறது இல்ல. ஓப்பனா சொல்றேனே, இவன் மைக்க பிடிச்சானா இப்ப யாரும் இன்ட்ரெஸ்ட் காட்டுறது இல்ல. அதனாலதான் நானும் ஸ்பேஸ் போடுறதே இல்ல. புரிஞ்சுக்கோங்க. ஏன் முன்னாடி போட்டுட்டு இருந்தேன், இப்ப ஏன் அவன் பேச போறான்னு உடனே ஏன் வந்து பரபரப்போட அந்த ஸ்பேஸ் லைவா நான் போடுறதில்லன்னா, நம்ம முக்கியத்துவம் இங்க கொடுக்க கூடாது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இறக்குறேன். அது நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு. இப்ப என்ன பண்றான், அவன் ஸ்டண்ட் பண்றான். இப்ப நம்ம பேசினா அங்க எதுவும் கவனிப்பு இல்லை. அப்ப நம்ம ஏதாவது ஒண்ணு செய்வோமே, வித்தியாசமா ஏதாவது ஒண்ணு செய்வோமே. இந்த சுயேட்சை வேட்பாளர்கள் நீங்க பார்த்திருப்பீங்க. வேட்புமனு காசு தாக்குதல் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த தேர்தல் இதுக்கு இருக்கு இல்லையா, அதுக்கு சில்லறை எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க. அப்புறம் உடம்பு முழுக்க பணமாலை கட்டிட்டு வருவாங்க, மாட்டு வண்டியில வருவாங்க, சைக்கிள்ல வருவாங்க. இந்த சுயேட்சை சொல்றேன், புரியுதா நான் சொல்றது? இவங்கெல்லாம் இப்படி பண்ணுவாங்க. அப்ப இதெல்லாம் ஒரு கவன ஈர்ப்பு செய்திகள்ல வரும், நியூஸ்ல வரும். அந்த கவன ஈர்ப்பு, அந்த கவன ஈர்ப்பை தான் இந்த நாய் இப்ப என்ன பண்ணுது, அண்ணா நீங்க சைக்கிள் இறங்கி ஓட்டுங்கண்ணா, ஒன்னு நியூஸ் சேனல்லாம் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணும். அப்படியே நீங்க அப்படியே மாஸ்டர் படத்துல மாஸ்டர் தி பிளாஸ்டர் மாஸ்டர்ல அங்க பார் சைக்கிள் அடிச்சுட்டு ஓட்டுவான். ஓகேவா? இவனுங்க அது கூட கம்பேர் பண்ணி நம்ம ரீல்ஸ் மாதிரி போடுவோம்னா இது மூலமா மக்கள் நல்லா வைப் பண்ணுவாங்கண்ணா. ஸ்டண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். பேச்சுக்கு இல்ல, தேர்தல் வாக்குறுதிகளுக்கு இல்ல. தேர்தல் வாக்குறுதிகள் என்னென்ன கொடுத்துருக்கான் அது இல்ல. நீங்க நல்லா பாருங்க, அவன் எங்க டிவைட் ஆயிட்டான்னு பாருங்க. நம்ம ஒரு சவரனுக்கு நான் வீட்டுக்கு ஒரு பொம்பளைகளுக்கு வீட்டுல இருக்கிற எல்லா பெண்களுக்கு ஒரு சவரன் நகை தங்கம் கொடுப்பேன், அப்புறம் 6 சிலிண்டர் கொடுப்பேன். அந்த ஒரே ஒரு அந்த விமர்சனம் அன்னைக்கு பேசினானா, அதுக்கப்புறம் எங்கேயாச்சும் வாக்குறுதி பத்தி பேசுறானா பாருங்க. நேத்து நான் எல்லா பஸ்ஸும் ஃப்ரீ. அப்புறம் நேத்து எதுவும் சொன்னான் ஒருத்தன், அடையாள அட்டை கொடுப்போம், ஆதார் கார்டுன்னு ஒண்ணு அங்க இருக்கு. அதுக்கு முன்னாடி வேணா இங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒண்ணு கொடுத்துட்டு இருந்தது, அது இங்க டிஎம்கேவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்கு. என்ன இல்லைன்னா சொல்லக்கூடாது, ஃபேக்டை ஒத்துக்கணும். சன் நியூஸ்ல எடுத்து போட்டிருந்தான். நீ என்ன மயிறு புது ஆதார் கார்டு அட்டை அதுல ஒருத்தன் எடிட் பண்ணி போடுறான் பாருங்களேன். அந்த முகரக்கட்டையை பாருங்களேன். அக்யூஸ்ல இந்த வாண்டட் லிஸ்ட்ல ஒன்று வைப்பாங்க ஸ்டேஷன்ல, பாத்திருக்கீங்களா? அந்த மாதிரி ஒரு மூஞ்சி சார். அந்த மூஞ்சி எடுத்து எடிட் பண்ணி ஒருத்தன் எடுத்து இறக்கி விட்டுருக்கான். வேற யாரும் இல்லை, ஜெயில் பறவை. அதுவே ஸ்டேஷன்ல பேர் இருக்கு, அது பேர் இல்லை. இவனை நம்ம என்னன்னு சொல்லி நம்ம கேட்க முடியும் சொல்லுங்க? இவன் தேர்தல் வாக்குறுதிகளை விட்டுட்டு இவன் ஸ்டண்ட்டுக்கு போயிட்டாங்க. இவன் எய்ம் என்னன்னா இப்ப ஸ்டண்ட் தான். இந்த ஸ்டண்ட் பண்ணி அப்படியே பாத்துக்க நான் இப்படி எல்லாம் பண்றேன் பாத்தியா, இந்த தேர்தல் என்ன சுத்தி தான் நடக்குது, 4 முனை போட்டிலாம் கிடையாது, ஒரே முனை போட்டி தான், எனக்கும் திமுக மட்டும்தான் போட்டி, இதை பாத்துக்க. சும்மாங்க, இது காத்துல அடிக்கிற பேப்பருங்க. இது பேப்பர் கிடையாது. அவனுக்கு அரசியலும் பேச தெரியாது, அது உட்கார்ந்து பொறுமையா கேட்கணுங்கிற நாலேஜ் கிடையாது வச்சுக்கோங்களேன். இப்ப தோழர் ஜீவன் பத்திரிகையாளர் பேசினாப்ல, அப்ப இந்த டெவில் நாய் கீழே வன்மத்தோட அவர் அந்த மௌனம் இந்த மௌனம் ரைட்டப் பண்ணி போட்டான். எனக்கு அது ஒரு பக்கம் மேல கொலை காண்டு சிக்கு அவர்கிட்ட இருந்து கரெக்டா நீங்க மாட்டிட்டான். ஏங்க அவன் அந்த அவனுக்கு ஐடியாலஜி கிடையாது கபிலன் ப்ரோ. ஐடியாலஜி அவனுக்கு ஐடியாவே இல்லை. நீங்க வேற ஐடியாலஜி பத்தி போறீங்க அவனுக்கிட்ட. அவனுக்கு ஐடியாவே கிடையாது. அவன் காரைக்குடியில வந்துட்டு போறான். உடனே அந்த இடத்துல குப்பைகள் எல்லாத்தையும் யாரு டாக்டர் பிரபு, பல் டாக்டர், அந்த வேட்பாளர் டிவி கேட்பேன், உடனே குப்பையை வச்சு எல்லாத்தையும் அல்றாராம். நல்ல பேர் எடுக்கிறாங்களாமா. இது அப்படியே கவனம் ஈர்ப்பு இழுத்து அப்படியே பெரிய கோவப்படம் நடக்குது. அந்த சைடுல நடக்குது. இது ஒரு பெரிய இந்த சைடு ஜீவா உடனே போக்கஸ் பண்ணி அப்படியே எடுத்து பாத்தீங்களா, தெருவை கூட்டுறாரு பாத்தீங்களா, அங்க பாத்தீங்களா, இப்படி பண்றாங்க. டேய் மனசாட்சியோட தொட்டு சொல்லு, இந்த 3 வருஷம் நீ உன் ஊருக்கு என்னென்ன செஞ்சிருக்கிற? ஒருத்தன் சொல்றான், நான் ஆட்சிக்கு வந்தேன்னா நாங்க என்ன எம்எல்ஏ ஆக்குனீங்கன்னா நான் இங்க இருக்கிற குப்பை எல்லாத்தையும் அள்ளி நான் எடுத்து போடுவோம். ஏண்டா ஒரு டிக்கெட்டு 8000 ரூபாய்க்கு விற்கிறேன். ரேவந்தை தான் கேட்குறேன், ரோகிணி தேட்டர் ஓனர். அண்ணனும் தம்பி 2 பேரும் ஒரு கட்சியில இருக்கிறீங்க. என்ன நீ இந்த கட்சியில இருக்கிற, உங்க அண்ணன் சென்ட்ரல் கட்சியில இருக்கிறாப்புல, 2 பேரும் சேர்ந்து அந்த ஏரியால இருக்கக்கூடிய குப்பைகளை அள்ளினீங்கனாலே முடிஞ்சு போச்சு. உங்கள்கிட்ட இருக்கிற காசுக்கு ஒரு டிக்கெட் 8000 ரூபாங்க. ஒரு பெரிய ஸ்டார் படத்துக்கு நீங்க போட்டீங்கன்னா அவனுக்கு கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறீங்க. இது வரைக்கும் என்னங்க செஞ்சிருக்கிறீங்க? அது என்ன ஆட்சிக்கு நாங்க வந்தா, அது என்ன ஆட்சிக்கு வந்தா, அது என்ன எம்எல்ஏ ஆனா, ஏன் எம்எல்ஏ ஆனா உங்க கையில காசு இல்லையா? என்ன ஒரு பொக்லின் என்ன புல்டோசரை வச்சு என்னடா ஒரு 50,000 செலவு பண்ண மாட்டேன்? ஒரு 3 நாளாகுமா அந்த இருக்கிற குப்பை எல்லாத்தையும் அள்ளுறதுக்கு? அந்த குப்பையெல்லாம் அள்ளி கொண்டு போய் மாநகர குப்பை இருக்கிற இடத்துல போய் கொட்டினா ஆவாத உனக்கு? என்ன 50,000 ஒரு நாளைக்கு ஒருத்தவனுக்கு 300 ரூபா சம்பளம் கொடுக்க முடியாதாடா?
அவ்வளோ இப்ப வறுமையில இருக்கிறீங்க. அதனா நாங்க அரசு வருமானத்துல அந்த வருமானத்துலதான் நாங்க செய்வோம் தெரியுமா? அப்புறம் என்ன நீ என்ன மாற்றம்? அப்புறம் என்ன மத்தவங்களை குறை சொல்ற? அப்புறம் நீ என்ன பெரிய யோகியம்? நீ என்னையா யோகியம்? என்ன செஞ்சு கிழிச்சிருக்கிற தெரியும்? சொந்த காசுல என்ன செஞ்சு கிழிச்சிருக்கிறான் விஜய்? கல்விக்கு உதவி செஞ்சிருக்காரு. எப்பல இருந்து? நீ அரசியல் கட்சி ஆரம்பிச்சுல இருந்து எல்லாருக்கும் சோறு போட்டிருக்கிறாரு. எப்பல இருந்து? பிரியாணி போட்ட எப்பல இருந்து? யாருக்கு போட்ட? உன் கட்சிக்காரனுக்கு மட்டும் பிரியாணி போட்ட எப்பல இருந்து? கட்சி ஆரம்பிக்க போறதுக்கு அப்புறம் தான். அதுக்கு முன்னாடி என்னடா செஞ்சிருக்கிறான் உன் அண்ணன்? என்ன செஞ்சிருக்கிறான்? ஒண்ணு ஏதோ 2 சொல்லு பாப்போம். இந்த நிவாரணம் கொடுத்தது, இந்த பேரிடருக்கு நிவாரணம் கொடுத்தது, பணம் கொடுத்தது, இந்த காமெடி எல்லாம் தூக்கிட்டு வரக்கூடாது. பிச்சு போடுவோம் பிச்சு. அடுத்து விஜய் ஃபேன் யாரோ ஒருத்தர் வந்திருக்கிறாப்புல. சார் இப்ப பயங்கரம் பேசுவார் போல இருக்கு. அரசியல் பேச போறாரு போல இருக்கு. சபரிநாதன். வணக்கம் சபரிநாதன். சொல்லுங்க சபரிநாதன். சொல்லுங்க ப்ரோ. நிவாரணம் கொடுத்தது, அது கொடுத்ததுல அப்புறம்லாம் அதெல்லாம் என்ன ப்ரோ கணக்கு? என்ன நிவாரணம் கொடுத்தீங்க? சிவகார்த்திகேயன் நிவாரணம் கொடுத்திருக்கிறாரு. ரஜினிகாந்த்ல இருந்து ஆரம்பிச்சு, கமலஹாசன்ல இருந்து ஆரம்பிச்சு, இங்க இருக்கக்கூடிய சாதாரண ஒரு கடைக்கோடி துணை நடிகருக்கு கூட வந்து கொடுத்திருக்காங்க நிவாரணம். அதுக்காக அவங்க அரசியலுக்கு வர்றதுக்கு எலிஜிபிலிட்டி ஆயிடுமா? நீங்க எப்பல இருந்து சார் சோறு போட்டீங்க? அப்ப நீங்க அரசியல்ல இருக்கிறப்ப எல்லாமே உங்கள்ட்ட தானே இருக்கு. அப்போ நாங்க சேவை செய்யணும். அதனாலதான் இங்க வந்து பாதிக்கப்பட்ட ரோட்ல இருக்கிற குழந்தைங்களுக்கு, அனாதை ஆதரவற்ற குழந்தைங்களுக்கு படிக்க வைக்கிறோம். அவங்களுக்கு வந்து ஹெல்த்துக்கு பாத்துட்டு இருக்காங்க. அதுதான் லதா அவங்க வந்து பாத்துட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? என்ன பண்றாங்களா? சங்கீதா சொல்லுங்களா? பாலியல் வன்கொடுமை உங்க சட்டம் அவ்வளவு இதா போயிடுச்சா? பாருங்க, நான் என்ன கேக்குறேன், அரசியலுக்கு வர்றேன்னு சொல்லிட்டு உங்கள்ட்ட தானே இருக்கு. அரசியலுக்கு வர்றேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நீங்க 2500 ரூபாய் காசு கொடுத்தீங்க. அதுதான் சொல்றேன். ஆட்சி உங்கள்ட்ட தானே இருக்கு. ஏன் அதெல்லாம் நடக்குது? அதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டீங்களே. என்ன ஆட்சி எங்கள்கிட்ட இருக்கு? நான் என்ன திமுக காரனா? இல்ல நான் கேக்குறேன். பொதுவா தானே இங்க எல்லாரும் இங்க தானே இருக்கீங்க. அதனால கேக்குறேன் நானு. என்ன கேள்வி கேளுங்க. இல்ல விஜய் பத்தி பேசுறீங்களா? அவர் ஆக்டரா இருந்தப்ப அவளை செஞ்சாருன்னு சொல்றோம். அப்ப அரசியல் வரப்ப அதை நான் செஞ்சிருக்கேன். என்ன ப்ரோ செஞ்சிருக்காரு சொல்லுங்க ப்ரோ. நான் சொல்ல கூடாதா ப்ரோ? எல்லாம் செஞ்சிருக்காரு ப்ரோ. என்ன ப்ரோ செஞ்சிருக்காரு? ஒரு 4 சொல்லு ப்ரோ. ஒரு 4 விஷயம் சொல்லு ப்ரோ. ப்ரோ அவர் வந்து சொல்றதுக்கு இல்ல ப்ரோ. சொல்றதுக்கு இல்லையா? ஏய் ரெட்ராங்க நீ இருடா. ரொம்ப நேரம் அமைதியா இருந்தா இப்போ என்ன நான் உட்கார்றேன். ரெட்ராங்க நம்ம கம்முனு சபரிநாதன். 4 மேட்டர் ப்ரோ. 4 மேட்டர். விஜய் வந்து இதை செஞ்சிருக்காரு, இதை செஞ்சார், அதை செஞ்சார். ஒரு 4 மேட்டர் சொல்லு ப்ரோ. சரி நீங்க சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ நான் விஜய் ரசிகல ப்ரோ. நீங்க எதுவுமே செய்யலன்னு சொல்றீங்களா ப்ரோ? நீங்க தானே விஜய் ரசிகன். இல்ல அதான் நான் சொல்றேன். அப்புறம் எதுவுமே செய்யலன்னு சொல்றீங்களா? நான் தான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். அவன் ஒன்னும் செய்யலன்னு. என்ன செஞ்சிருக்கிறாப்ல? ஒரு 4 மேட்டர் நீங்க சொல்லுங்க. 500 ரூபாய் கொடுத்தாரு ப்ரோ. பெரிய அமௌண்ட். இல்ல மாஸ்க் இருக்காது. எப்படி 1000 அதுவா? இது டைவர்ட் ஆகும். 1000 ரூபாய் கொடுத்தீங்க அந்த மாதிரியா? சரிங்க ப்ரோ. நீங்க என்ன ப்ரோ கொடுத்தீங்க? அதான் 1000 ரூபாய் கொடுக்க அந்த மாதிரியா? 500 ரூபாய் கொடுத்தேன்னு சொல்லி இல்ல ப்ரோ நீங்க என்ன ப்ரோ கொடுப்பீங்க? 1000 கொடுங்க. இல்ல இப்ப திமுக 1000 ரூபாய் கொடுக்கறானாங்க. அதிமுக 2000 கொடுக்கறானாங்க. அது வந்து நீங்க சொல்றீங்களா? அது வந்து நீங்க சொல்றீங்களா? டாபிக் டைவர்ட் பண்ண கூடாது ப்ரோ. நம்ம ஒண்ணொண்ணா வருவோம் ப்ரோ. ப்ரோ அதான் உதயநிதி வந்து அவர் வந்து என்ன கொடுத்தாரு தெரியல ப்ரோ எனக்கு. நீங்க என்ன செய்வீங்க? அவர் மட்டும் வந்து இல்ல ப்ரோ திமுக சரியான கட்சி இல்ல. சரிங்க ப்ரோ இல்ல ப்ரோ நான் இங்க பாருங்க. நான் திமுக இல்ல நான் என்ன சொல்றேன். நான் திமுக கிடையாது. நான் உங்க வார்த்தை உங்களுடைய இதுக்கே நான் வரேன். திமுக இங்க சரியான கட்சி இல்ல. அதிமுக இங்க சரியான கட்சி இல்ல. நாம் தமிழ் சரியான கட்சி இல்ல. காங்கிரஸ் சரியான கட்சி இல்ல. சரியா இல்ல பிஜேபி சரியான கட்சி இல்ல. இருக்கக்கூடிய எந்த கட்சியுமே சரியில்லை ப்ரோ. டிவிக்கே தான் சரியான கட்சினா டிவிக்கோட என்ன சொல்றேன், சரியான கட்சி தான் அப்படின்னு சொல்ல வரல. இப்பதான் வரோம். அதுக்குள்ள ஏன் இவ்வளவு வந்து நீங்க வந்து எல்லாம் திட்டுறீங்க, பேசுறீங்க, எல்லாம் பண்றீங்கன்னு கேக்குறேன். ஏன் கேட்க கூடாதுன்னு கேக்குறேன். இப்ப இந்த கேள்விய திமுக ஒரு காலகட்டத்துல புதுசா கட்சி ஆரம்பிக்க வரும்போது கேட்டாங்கல்ல, அதிமுக கட்சி ஆரம்பிக்கும் போது கேட்டாங்கல்ல, விடுதலை சிறுத்தைல இருந்து நாம் தமிழ் கட்சியில இருந்து இங்க இருக்கிற எல்லா கட்சிகளும் கட்சி அவங்க புதுசா கட்சி ஆரம்பி இதே கேள்வி தான் கேட்கப்பட்டது. அப்புறம் உங்களை அந்த கேள்வி கேட்க கூடாதுன்னா என்ன? நீங்க என்ன தனி உங்களுக்கு என்ன தனி இடஒதுக்கீடா? ஓடி போயிட்டான் ப்ரோ. ஒரு கான்வர்சேஷன், ஒரு ஹெல்த்தியான ஒரு அரசியல் பேசலாம். விட மாட்டாங்க. கரெக்டா லாக் பண்ணீங்க, ஓடி போயிட்டான். நல்லா சிக்கிறானுங்க, ஓடிட்டாங்க. சபரி தயவு செஞ்சு மேல வாங்க. சபரிநாதன் நல்லா பேசுறீங்க, பாயிண்டா பேசுறீங்க. ஆனா உங்களை மட்டும் நாங்க கேள்வி கேட்க கூடாது. ஏன் கேட்க கூடாது? நீங்க என்ன தனி அப்படியே வானத்துல இருந்து அப்படி பொத்துக்கிட்டு வந்துட்டீங்களா டிவிக்கு?
யோ இலவசம் கொடுக்க கூடாது தப்புன்னு சொல்றீங்க, ஆனா அதே இலவசத்தை நீ கொடுக்குறீங்கன்னா அப்புறம் உன்னை நான் என்ன சொல்லி கேட்கறது? உன்னை இலவசம் கொடுக்க கூட நீங்க தான் சொன்னீங்க. இலவசம் கொடுத்து இங்க நாட்டை வந்து குட்டிச்சாராக வச்சிருக்காங்கன்னு நீங்க தான் சொன்னீங்க. அப்புறம் நீ இலவசம் கொடுத்தா என்ன கருத்து? அது என்ன கணக்கு? அது 2000 ரூபாய் கொடுக்கறது வந்து யாரோட வரி பணம் கேட்கறீங்க? சரி ரைட்டு, மாசம் 10,000 ரூபாய் கொடுக்குற நீ, அது யார் வரி பணம்? கொப்பா பணமா? எஸ்ஐசி பணமா? ஒரு சவரன் நகை கொடுக்குற நீ, உங்க அப்பா நாங்க கடை போட்டு வச்சிருக்கான் ஜாய்ஸ் அலுகாஸ்ல. என்ன கடன் போட்டு வச்சிருக்கிறியா ஜாய்ஸ் அலுகாஸ்ல? பார்ட்னரா நீ? விளம்பரம் நடிச்ச ஜாய்ஸ் அலுகாஸ். அம்மா மடியில படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது என் கனவுல வந்து தங்கச்சின்னு சொல்லும் போது எனக்கு வந்து ஒரு பவுன் நகை கூட, ஒரு பொட்டு நகையாவது நம்ம எடுத்து கொடுக்கணும். நாமா நடிச்சீங்கடா. அடுத்து போடு பெப்சி கோக்கு 5 ரூபா தான், என்ஜாய். ரேஷன் கடையில எல்லாருக்கும் 5 ரூபாய் கோக்கு, என்ஜாய். போடு. இங்க பார், மேல வரக்கூடிய விஜய் ஃபேன்ஸ் கருத்தா பாயிண்டா பேசு, நம்மளும் பேசுவோம். கெட்ட வார்த்தை வேணாம், என்ன பாயிண்டா பேசணும். டே பிங்மேனு, நீ பிஜேபி போய் அண்ணாமலையை போய் சரிப்படுத்த பாரு, சொல்லிவிட்டேன். சும்மா இங்க வந்துகிட்டு நச்சுக்கு மாதிரி வந்து நிக்க கூடாது. போ பயில அங்கன்னு கேட்பேன், பயில எடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் பேசு. கபிலம் ப்ரோ இவனுங்கள்ட்ட கொஸ்டினே கேட்க கூடாதுங்கிறானுங்க. அப்புறம் என்னதுக்கு அரசியலுக்கு வந்து நம்ம ஏதாவது இவங்களை கேட்டோம்னா மொசகுட்டி, இவங்களை நம்ம எதாவது கேட்டோம்னா திமுக வந்து கேள்வி கேட்டியா, அதிமுக வந்து கேள்வி கேட்டியா, உன் அண்ணன் இது வரைக்கும் கேட்டிருக்கானாடா? ஜனநாயக படம் யாராலடா ரிலீஸ் ஆகல? சொல்ல மாட்டியே. சொன்னீங்கன்னா அங்க மயிரை இழுத்து பிடிச்சி நல்லா வாயில வச்சு வச்சிருவானுங்க. சரி, ஏன்டா ப்ரொடியூசர் வரைக்கும் பேட்டி கொடுக்கல?